ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வணக்கம் டு இன்வெஸ்டர்ஸ். நான் தான் வினோத். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம வாத்து கோழி எல்லாத்தையும் வச்சுப்போம், பிரம்மாண்டமாக பண்ணணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் என்ன ஆயிடுச்சு, லாஸ்ட் சீசனில் நான் சொல்லியிருப்பேன், நிறையா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 100 பேரண்ட் கிட்ட எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ திரும்பி இருக்கிறத வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன அப்படின்னம்னா, ஓவராலாக நம்ம ஒரு 20 சென்டில் சுற்றி ஃபென்சிங் மாதிரி இதுக்குன்னு செப்பரேட்டாக போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் அதில் சீக்வன்ஸு செத்துச்சு, அது வேறு விஷயம். அது போக பருந்துகளும் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால என்ன பண்ணோம், நம்ம அளவான இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை 2ஆக பிரிச்சுருவோம். ஒரு சைடு ஃபுல்லாக மரங்க நல்லா கவர் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு இப்போ தான் கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக நடுவில் செப்பரேட்டாக பிரித்து இந்த இருக்கிறதையாச்சும் காப்பாற்றுவோம் குஞ்சுகளாம் அப்படின்றதுக்காக குஞ்சுகளெல்லாம் ஒன்றா இது விட்டு அதுலேருந்து நான் டெவலப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். திரும்பி அதோட ஒர்க்கு தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். அது போக இப்போ ஒரு சேவல் தெரியுது பாருங்க. இது மாதிரிலாம் சிலது நான் என்ன பண்ணிட்டேன், வாங்கி விட்டுருக்கேன். அதெல்லாம் எப்படி ஆச்சு, என்ன இது, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூவாக பார்ப்போம். இருந்துச்சு அப்படின்னா புதுசாக வாங்கினதுனா, ஏன்னா இந்த சீசனில் புதுசாக வாங்கினதான் நிறைய அடியாயிருது. ஸோ பார்க்கலாம், இதுக்கப்புறம் வேறு எதுவும் நம்ம வாங்குவோமா இல்லையா அப்படின்றது. முதல்ல இந்த அப்டேட் என்ன அப்படின்றது அப்படியே 1 by 1 பார்க்கலாம். இன்னொன்று கீழே நிறையா நான் இந்த கரையானுக்காகலாம் டெவலப் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அது போக இந்த உள்ள போட்ட முருங்கையெல்லாம் நல்லா வந்திருக்கு. அதுவும் உந்து இப்போ சூப்பராக டெவலப் ஆயிடுச்சு. அது பற்றின வீடியோக்களும் ஃப்யூச்சரில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம புதுசாக வாங்கின இன்னொரு சேவலும் இதுதான். இது பாருங்கள் நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஸோ இதோட அப்டேட்லாம் ஃப்யூச்சரில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்னும் அடுத்து என்னென்ன வாங்குகிறோம் அப்படின்றத பார்ப்போம். அடுத்தடுத்து நிறையா வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதை பற்றின கண்டினியூ வீடியோ நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த பதிவுக்கான என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் போய் நம்ம பார்ப்போம். என்னடா பேசிக்கிட்டே இருக்கும்போது வீடியோ காணான்னு பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம வந்தாச்சு. இந்த சேவல் இதெல்லாம் நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். முதல்ல இந்த சிக்ஸ் எல்லாம் இறக்கி விட்டுட்டு அது என்ன பருந்துக்காக பண்ணோம் அப்படின்னோம்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த இடமே நமக்கு போதுமான இது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை நடுவில் வேஸ்ட்டாக இருந்த சாரீ, பழைய சாரீ இதெல்லாம் வச்சு இந்த சைடு ஃபுல்லாக நம்ம கட்டிடலான்னு பிளான் பண்ணிவிட்டு பாதி கட்டிட்டோம். இப்போ ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிட்டோம். ஸோ இதோட பதிவு தான் நான் போடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நம்ம பருந்துக்கிட்ட இருந்து காப்பாற்றிட்டோமா இல்லையான்னு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கட்டி முடிச்சாச்சு. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்குள்ளேயே வந்துருச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்க அளவான கோழி குஞ்சுகள் அது இதுக்குள்ளேயே வர்றதுக்கு நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இது எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படின்றது தான் அடுத்தடுத்த வீடியோவில் இருக்க நம்மளோட புது அப்டேட்ஸு. அது போக புதுசாக நிறையா வாங்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த பதிவெல்லாம் என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னம்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆளுன்னு கொடுத்துக்கோங்கன்னா வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தான் தெரிவிங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. சப்போர்ட் பண்ணிக்கிட்டே அதுக்கு தகுந்த பிள்ளைங்க புது வீடியோ கொடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோஸ். நன்றி, வணக்கம்.